ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆசைப்பட்டு சமைங்க சேனலில் பார்க்க போகிறது சுண்டக்காய் கிரேவி. 1 கப் சுண்டக்காய், 1/2 கப் சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரு தக்காளி. ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து வெடிக்க விட்டுறலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வெடித்ததும் பூண்டு நல்லா தட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். வெங்காயம் 1-2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம தட்டி வச்சுருக்க சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். சுண்டக்காய் நல்லா வதங்கினதும் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கறி மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிடுங்க, பச்சை வாடை போகிற மாதிரி. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கலாம். நல்லா இந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் கொதிக்கட்டும். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இந்தளவு இருந்தால் சரியாக இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம சுண்டக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவியை சூடான சாதத்துக்கு கூட குழம்புலாம் இல்லாமல் அப்படியே போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.